ஹலோ நண்பா. இன்றைக்கி ஒரு பதிவு என்னென்னு சொன்னால், நான் வந்து யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இன்னும் மானிட்டேஷன் ஓப்பன் ஆகலை. இந்த மானிட்டேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு உங்களோட உதவியை தேடி நான் வந்திருக்கிறேன். இது இப்போ என்னத்துக்காக நான் அதை சொல்ல வரேன்னா, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு இது போதுமான அளவுக்கு எனக்கு அது போதும். எனக்கு மேலதிகமாலாம் அந்த காசெல்லாம் இல்லை. நான் காசிக்கு என்னைக்கு மதிப்பு கொடுக்க போகிறேன்னாலும் இல்லை, காசிக்கு பின்னாடி ஓடி தெரிய போகிறேனாலும் இல்லை. காசி மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவை தான், ஆனால் காசி மட்டும்தான் வாழ்க்கைட்டு இல்லை. எனக்கு அது அவசியமும் இல்லை. அதனால் நான் சொல்ல வர வார்த்தை இன்னைக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு நாளைக்கு இன்னொன்று பண்ணுறேன் இல்லை. நான் சொன்னேன்னா இருந்தால் அது செய்வேன். நீங்கள் கூடிய சீக்கிரம் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க, எல்லாருமே பார்க்கத்தான் போகிறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் என்னை தூக்கி விட்டீங்கன்னா தான், நீங்கள் என்னை தூக்கி விடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இதை சொல்கிறேன். நான் கேவலமாக இதை கெஞ்சிறேன்னு நினச்சிட்டு நான் கெஞ்ச மாட்டேன் யாருக்கிட்டையும். இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற அந்த சப்போர்ட் நாளைக்கு ஏழைகளுக்கு போய் சேரப்போகுது. இதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து நிறைய ஏழைகளுக்கு இதை வச்சு நான் உதவி செய்வேன். இதில் எவ்வளோ கிடைக்குதோ அதை வச்சு என்னால் முடிஞ்ச அளவு. ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில், நிறைய பிரதேசங்களில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன உதவிகளை என்னாலையும் ஒரு பக்கம் செய்ய இயலும் அப்படின்றது தான். நீங்கள் எனக்கு இதுக்கு ஒரு 5000 காசு தாங்க, 10,000 காசு தாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கல. நீங்கள் செய்ய போகிற உதவி என்னென்னா, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், வியூவர்ஸ் கொஞ்சம் பாருங்கள், அதை கொஞ்சம் ஃபுல்லாக ஓட விட்டு ஃபுல்லாக கொஞ்சம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் கேட்டதில்லை, கெஞ்சினதில்லை. ஏன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் தான் டிக்டாக்லாம் பண்ணுறேன் தான். இந்த டிக்டாக்கில் பற்றி எனக்கு லைக் பண்ணுங்கன்னா நான் கெஞ்சிட்டுலாம் போய் நிற்கலை. எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் மறந்துடாமல் லைக்கை பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை நான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதும் இல்லை, நான் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா இது எனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. இதெல்லாம் வச்சு நான் எந்த ஒரு யூஸும் பண்ண போகிறதில்லை. அதனால் இப்போ அது எனக்கு தேவையாகிறது. காரணம் என்ன தெரியுமா? 4 பேருக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யலும். அடுத்தது இன்னொன்று, கேள்வி கேட்குறது. கேள்வி கேட்ட அந்த பொது அறிவிக்கல்களை ஒரு 20 கேட்குறது தானே, மார்க்க ரீதியாவோ இல்லை சமுதாய ரீதியாவோ இப்படி கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் தரவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு இது சப்போர்ட் ஒன்று கொடுக்குறது. அதில் என்ன பிரயோசனம்னா, இதில் கஷ்டப்பட்டவங்களுக்கும் போய் சேரப்போதும், திறமசாலிங்க அவங்களுக்கும் போய் சேரப்போதும். நாளைக்கு இந்த உதவிகள் உங்கள் வீட்டுக்கும் வந்து சேரலாம். மறந்துடாதீங்க, நாளைக்கு உங்களோட வீட்டுக்கு கண்டிப்பாக இது தேடி வரலாம். இது நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு 10 ரூபா காசு கொடுத்து தான் நீங்கள் உதவி செய்யணும்டா, இதுவும் அந்த மாதிரி தான். அது நீங்கள் இதை பண்ணுறதுனால எனக்கு அதில் அந்த சின்ன அமௌண்ட் எனக்கு இப்போ நீங்கள் ஒருத்தர் இல்லை, இதை வந்து ஒரு 10,000 பேர் நீங்கள் இதை பார்த்து 10,000 பேர் இதை செஞ்சீங்கன்னு சொன்னால், அது மூலமாக எனக்கு கிடைக்கிற பணத்தை கண்டிப்பாக நிறைய பேருக்கு சேர்ப்பேன். அது கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. 2-3 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்ப்பீங்க. அது நீங்கள் எனக்கு சப்போர்ட் செஞ்சால் மட்டும்தான். உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் கஷ்டம்தான். நான் எங்கேயும் மேலே ஏற இல்லாது. எனக்கு மேலே வரணும், முன்னேறணும், நான் ஒரு டாப்பில் நிற்கணும்லாம் எனக்கு ஆசை இல்லை. என்ன நான் இப்போவும் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இதுவும் இப்படியும் வரும்னு சொன்னால், இந்த மாதிரி முறையிலையும் வரும்னு சொன்னால், நான் கண்டிப்பாக நான் அதை செய்வேன். நீங்கள் எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் இதை மற்றவங்களுக்கு காட்டித்தான் செய்யணும்னு இல்லை. இது உங்கள் பணம், நீங்கள் உங்களுக்கு உங்கள் பணம் தான் அது. ஏன்னா நீங்கள் எனக்கு தார காசி மாதிரி தான் அது. அதனால நீங்கள் உங்களை பார்வைக்காக இதை நான் வெளியிடுவேன். நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து சேர்ற மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து வெளியிடுவேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு விஷயமா நான் பண்ணுவேன். ஒவ்வொரு மாதத்துல எப்படியும் ஒரு 4-5 தடவை 4-5 பேருக்கு சரி குறைஞ்சது போய் சேர்ற மாதிரி, குறைஞ்சது ஒரு 4-5 குடும்பத்துக்கு. ஆனால் அதுக்குரிய மாதிரி எந்த அளவுக்கு எனக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அது வந்து நிறைய பேருக்கு வந்து சேரும். இந்த வீடியோ நீங்கள் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியாது. ஆனால் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மனசில் ஒரு எண்ணம் ஓடும். இல்லாத ஏழைகளுக்கு நம்மளால் முடியல, நமக்கு ஒரு ஆசை, எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒன்று கொடுக்கணும்னு. ஆனால் இதுவும் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான், அதை மறந்துடாதீங்க. இப்போதைக்கு எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, ஷேர் பண்ணுங்கள், வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. என் பேச்சை, அடுத்தது என் யூடியூப்பு, இது 2ஐயும் செஞ்சுதாங்க. நான் முடிஞ்ச அளவு இதை சரி செய்வேன். கண்டிப்பாக நான் செய்வேன், நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, என்னத்தை பேசி உங்களோட மனசு எப்படிலாம் நான் கவர் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் என் மனசுலேருந்து நான் உண்மையாக தான் சொல்கிறேன், உண்மையான விஷயங்களை சொல்கிறேன். கஷ்டங்களில் இருக்கிறவங்கள நான் தேடி பேத்து கொடுப்பேன். அடுத்தது இன்னொரு விஷயம், அந்த நம்ம நிறைய வீடியோக்களில் பார்க்குறோம் தெரியுமா,
இந்த ஃபாலோ பண்ணி என் ஐடியா ஃபேஜை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா. இதில் வந்து நிறைய பேர் விஷயங்கள் என்னன்னு தெரியுமா, அவங்கவுங்க ஃபேமிலிக்குள்ளேயே அவங்கவுங்க ஃப்ரெண்டுக்குள்ளேயே அவங்கவுங்க குடும்பத்துக்குள்ளேயே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் அந்த அப்படியான ஆட்களுக்கு தான் அந்த காசை இப்போ இது கொடுக்குறாங்க. கொடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது, சும்மா ஆக்டிங்கை போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. உண்மையிலே அவங்க வந்து உதவியாக அதை செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் கூத்து தான். இந்த நிறைய பேர் வீடியோ நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம அதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. எனக்கு அந்த மாதிரி ஃபேக்காக பண்ணி தான் நான் உழைக்கணும், நான் சோறு திங்கணும்னு இல்லை. நான் அழக்காக உழைக்கிறேன். எந்த உழைப்பு எனக்கு போதுமானது, ஃபுல்லாக எனக்கு போதுமானது. மேலதிகமாக எனக்கு அது தேவையும் இல்லை. இந்த மேலதிகமாக வாரது அது உங்களுடையது, உங்களுக்கே வந்து சேரும். சரியா? இதுதான் என்ற கருத்து. என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சொல்கிறேன். புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். சப்போர்ட் தரவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் தரீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. இதையும் ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச அளவு. என் பேஜையும் என் யூடியூப் சேனல்லையும் எல்லாத்தையும் வீடியோக்களை ஷேர் பண்ணி கொஞ்சம் வியூவர்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தாங்க. எனக்கு அது மட்டும் போதும்.